கேரள மாநில ஆளுநர் ராஜேந்திர விஸ்வநாத் அர்லேகருக்கு தமிழக ஆளுநராக கூடுதல் பொறுப்பு வழங்கப்பட்டுள்ளது. தமிழக ஆளுநராக இருந்த RN ரவி மேற்குவங்க மாநில ஆளுநராக மாற்றப்பட்டுள்ளார். தமிழ்நாடு, கேரளா, மேற்குவங்க மாநிலங்களுக்கு விரைவில் சட்டமன்ற தேர்தல் நடைபெறவுள்ள நிலையில் ஆளுநர்கள் மாற்றம் செய்யப்பட்டுள்ளனர். இத்தொடர்பாக குடியரசுத் தலைவர் மாளிகை வெளியிட்டுள்ள அறிவிப்பில் 9 மாநிலங்கள் மற்றும் யூனியன் பிரதேசங்களில் ஆளுநர்கள் மாற்றப்பட்டுள்ளனர். அதன்படி தமிழக ஆளுநர் RN ரவி மேற்குவங்க மாநில ஆளுநராக நியமிக்கப்பட்டுள்ளார். கேரள ஆளுநராக உள்ள ராஜேந்திர விஸ்வநாத் அர்லேகருக்கு தமிழக ஆளுநர் பொறுப்பு கூடுதலாக வழங்கப்பட்டுள்ளது. மேலும் இமாச்சல் பிரதேச ஆளுநராக இருந்த ஷிவ் பிரதாப் சுக்லா தெலுங்கானா ஆளுநராக நியமிக்கப்பட்டுள்ளார். டெல்லி துணைநிலை ஆளுநராக தரண்ஜித் சிங் நியமிக்கப்பட்டுள்ளார். தெலுங்கானா ஆளுநராக இருந்த ஜிஷ்ணு தேவ் வர்மா மகாராஷ்டிர மாநில ஆளுநராக மாற்றப்பட்டுள்ளார். நாகாலாந்து ஆளுநராக இருந்த கிஷோர் யாதவ் நியமிக்கப்பட்டுள்ளார். பீகார் மாநில ஆளுநராக ஓய்வு பெற்ற லெப்டினன்ட் ஜெனரல் சையத் அதா நியமிக்கப்பட்டுள்ளார். லடாக் துணைநிலை ஆளுநராக இருந்த கவிந்தர் குப்தா ஹிமாச்சல ஆளுநராகவும், முனைகுமார் சக்சேனாவை லடாக் துணைநிலை ஆளுநராகவும் நியமித்து குடியரசுத் தலைவர் உத்தரவிட்டுள்ளார்.